எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1. இது வந்து டிஎன்பிஎஸ்சி, அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எக்ஸட்ரா. டிஎன் யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் எக்ஸட்ரா. அடுத்தது எம்ஹெச்சி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் டிரைவர் எக்ஸட்ரா, டிரைவர் போஸ்ட் மற்றும் பல தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஜெனரல் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும். பொறிப்புகள், கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம். டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர்களின் காலம். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். தாஜ்-உல்-மாஅசீர். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. டேஸ் கல்வெட்டு ஒரு பிரமதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யார்? முகமது கோரி. ஒரு டேஸ் என்பது, ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர். மின்கஜ் உஸ் சிராஜ். அடுத்து, கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. அடுத்த கேள்வி, கூற்று. முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்தார். சரி. இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். அப்ப காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. தவறான இணையை கண்டறியவும். ஆப்ஷன் சி, இபன் பதூதா. தாஹுயுக்-இ-ஹிந்த் என்பது தவறான இணை. மீதிலாம் பாருங்க. மதுரா விஜயம் கங்காதேவி, அபுல் பசல் ஐனி அக்பரி, ஆமுக்த மால்யதா, கிருஷ்ணதேவரை. இதெல்லாம் சரியான ஒன்று. பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது பயணக்குறிப்புகள். 14வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. தசூக் எனும் வார்த்தையின் பொருள். தசூக்னா சுயசரிதை. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர். தசூக்கி ஜஹாங்கீரி. டேஸ் பேரரசர்
அவுரங்கசீப்பின் காலத்தை சேர்ந்த அரசவை அறிஞர். காஃபி கான். காஃபி கான். திருவாலங்காடு செப்பேடுகள் டேஸ் காலத்தை சேர்ந்தது. முதலாம் ராஜேந்திர சோழனது காலத்தை சேர்ந்தது. டேஸ் என்பது கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்கான நிலம். சாலபோகம். சாலபோகம். பெரிய புராணத்தை தொகுத்தவர் சேக்கிலார். தாரிக் என்ற சொல்லின் பொருள் வரலாறு. வரலாறு. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஸுக்கு மாற்றினார். தேவகிரி. பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். வேளாண் வகை. வேளாண் வகை. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. கிராம நிர்வாகம். கிராம நிர்வாகம். வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள். வளைவுகள் மற்றும் குவிமாடங்கள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள் டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்கள். தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவை தொகுக்கப்பட்ட காலம். சோழர்கள் காலம். சோழர்கள் காலம். இந்தியாவில் நிலவிய சதி எனும் பழக்கம் பற்றி கூறியவர் இபன் பதூதா. இபன் பதூதா. வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ. மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. இபன் பதூதா. இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. நிக்கோலோ கோண்டி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் போர்ச்சுகீசிய பயணி. போர்ச்சுகீசிய பயணி யாரு? டொமிங்கோ பயஸ். டொமிங்கோ பயஸ். அடுத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம். பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். தஞ்சாவூர். சார்மினார் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். ஹைதராபாத். அடுத்து முகமது பின் துக்ளக் தங்க நாணயங்களை வெளியிட்டார். தவறு. இது நாட்டில் செல்வ செழிப்பு இருந்ததை காட்டுகிறது. தவறு. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. அடுத்து அல்பருனி ஒரு கற்றறிந்த அறிஞர். சரி. இவர் சமஸ்கிருத மற்றும் இந்திய தத்துவங்களையும் கற்றறிந்தார். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து பிருதிவிராஜ ராசோ. பிருதிவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் சந்த் பார்தை. சந்த் பார்தை. பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர். பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் முதலாம் நாகப்பட்டர். முதலாம் நாகப்பட்டர். கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது? கஜினி மாமூதின் முக்கிய படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. கூர்ஜர பிரதிகாரர் மரபினை தோற்றுவித்தவர். கூர்ஜர பிரதிகாரர் மரபினை தோற்றுவித்தவர் ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா.
பாலர் வம்சத்தினை தோற்றுவித்தவர். பாலர் வம்சத்தினை தோற்றுவித்தவர். கோபாலர். கோபாலர். தேவபாலர் ஆதரித்த மதம். தேவபாலர் ஆதரித்த மதம் இந்து மதம். இந்து மதம். கஜினி மாமுதுவால் தோற்கடிக்கப்பட்ட ஷாகி அரசர். ஜெயபாலர். ஜெயபாலர். முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி. முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். கன்னோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடைபெற்றது. கன்னோஜ் மிக பெரும் நகரமாக இருந்தது. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி 712 அராபியர் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை. காரணம், கூர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியாவை கடுமையாக எதிர்த்தனர். அப்ப காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்து, இரண்டாம் தரையின் போரில் பிருதிவிராஜ் தோல்வியடைந்தார். சரி. ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை. தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு. முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191. இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற வருடம் கிபி 1192. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கூறவும். இதுல 1 மற்றும் 2 தவறு. இப்போ இது 2 தவறு. ஆனால் தர்மபாலருக்கு பின் அவரது மகன் தேவபாலர் ஆட்சிக்கு வந்தார் என்பது சரி. அடுத்த 51. தரையின் போரின் வெற்றிக்கு பின் முகமது கோரி கஜினிக்கு திரும்பினார். சரி. காரணம், தனது நாட்டின் எல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய துருக்கியரையும் மங்கோலியரையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அப்ப காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். தர்மபாலர். தர்மபாலர். கிபி 712 சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர். அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர். சிம்மராஜ். சிம்மராஜ். காந்தரியா கோவில் டேஸில் அமைந்துள்ளது. காந்தரியா கோவில் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். பாலர் அரச வம்சத்தை நிறுவியவர். கோபாலர். கோபாலர். மாமூத் கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் சாகி வம்ச அரசர். ஜெயபாலர். ஜெயபாலர். ராஜபுத்திர ஓவியபாணிகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ராஜஸ்தானி. ராஜஸ்தானி. ராஜபுத்திர குலங்கள் மொத்தம் 36 இருந்தன. 36. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர். இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் முகமது கோரி. முகமது கோரி. டெல்லியின் முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர்
முதலாம் மகிபாலர். சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். சௌஹான்களின் தலைநகர் சாகம்பரி. இறைதூதர் முகமது நபி தோற்றுவித்த சமயம் இஸ்லாம். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் விஜயாலயன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? கடுங்கோன் பாண்டியன். கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு ஊர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் ஆதி ராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? தஞ்சாவூர். எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் சென்றார்? பாண்டிய நாடு. திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டவர் அரிகேசரி. சோழ மன்னர்கள் மிகுதியாக பற்று கொண்டிருந்தது சைவ சமயம். பாண்டியர்களின் தலைநகர் மதுரை. பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் பற்றி புகழ்ந்துள்ளவர் மார்கோ போலோ டேஸிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார். வெனிஸ் நகர பயணி தான் மார்கோ போலோ. அடுத்தது 77வது கேள்வி பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரியானவை. என்னது? உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் பிற்கால சோழர்கள். அதே மாதிரி வலுவான கப்பற்படைகளை கொண்டிருந்தனர். அடுத்தது பெரிய கோவில்களை கட்டினர். பௌத்த சமயத்தை பின்பற்றல, சைவ சமயத்தை தான் அதிகமாக பின்பற்றினாங்க. அடுத்து 78வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, அதாவது இவை அனைத்துமே சரி. 78க்கு அனைத்தும் சரி. அது என்னன்னு பார்ப்போம். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். சரி. அதேமாரி தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. இது 4மே சரியான கூற்று. அடுத்து 79. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். சரி. நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்கான இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரி. அப்போ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 80வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதுக்கு 1, 2, 3 மட்டும் சரி. அதாவது
பிற்கால பாண்டியர் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே இருந்த கோவில்களை பராமரித்தனர். அதாவது புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டினர். ஆனால் மீனாட்சி அம்மன் கோவில் தஞ்சாவூர் கிடையாது, மதுரை. இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறது பிரகதீஸ்வரர் ஆலயம். அடுத்து 81வது கேள்வி. சுந்தரபாண்டியன் தனது தந்தை மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். சரி. மாரவர்மன் குலசேகரன் தனது மகன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்தார். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்தார். முதலாம் ராஜேந்திரன் வேதக் கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். முதலாம் ராஜேந்திரன் வேதக் கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். அடுத்து காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காயல்பட்டினம் தூத்துக்குடி. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்டான் என பெயர் பெற்றவர் முதலாம் ராஜேந்திரன். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் எங்கு உள்ளது? மதுரை. வீர சோமேஸ்வரரை சுந்தரபாண்டியன் டேஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடித்தார். கண்ணனூர். டேஸ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். டேஸ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். டேஸ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். இல்துமிஸ். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கு அடிக்கல்லை நாட்டியவர் கியாசுதீன் துக்லக். மம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள். மம்லுக்னா என்ன பொருள்? அடிமை. இபன் பதூதா டேஸ் நாட்டு பயணி. இபன் பதூதா மொராக்கோ நாட்டு பயணி. அடுத்து தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு. 1398. அடுத்து சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. மங்கோலியருடன் பால்பன் சுமூக உறவை மேற்கொண்டார். சரி. காரணம் செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். சரியான இணையை தேர்வு செய்க. காக்காத்தியர் வாரங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி.
டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கியமான ஜெனரல் ஸ்டடீஸுக்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளி ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி, அதே மாதிரி மற்ற தேர்வுகள் எந்தெந்த தேர்வுகள் மிக முக்கியமோ ஜிஎஸ்க்கு, அந்த தேர்வுகளுக்கு இந்த காணொளி ரொம்ப ரொம்ப அவசியம், உங்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் இந்த காணொளி. டிஎன்பிசியில் இப்போ குரூப் 4 கூட ஜூலை மாதம் வரப்போகுது. அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தடுத்து பிசி எக்ஸாம், அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, அதேமாதிரி குரூப் 3, குரூப் 5, குரூப் 8 எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். முதல் கேள்வி, துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் ஏ கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். அடுத்து இரண்டாவது கேள்வி, புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? பால்பன். பால்பன். அடுத்து, டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் யார்னா? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அடுத்து நான்காவது கேள்வி, முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார். டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரிக்கு மாற்றினார். அடுத்து, இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இதுக்கு சரியான விடை இல்துமிஸ். இல்துமிஸ். அடுத்த ஆறாவது கேள்வி, அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர். அடிமை வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர். கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர் ஜலாலுத்தீன் கில்ஜி. ஜலாலுத்தீன் கில்ஜி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இப்ராஹிம் லோடி டேஸ் என்பவரின் மகன் ஆவார். இப்ராஹிம் லோடி டேஸ் என்பவரின் மகன் ஆவார். சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி. அடுத்து, முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை டேஸ் என மாற்றினார். முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை டேஸ் என மாற்றினார்.
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தௌலதாபாத். தௌலதாபாத். அடுத்து 11வது கேள்வி. நைஃப் டேஸால் உருவானது. நைஃப் டேஸால் உருவானது. ஆப்ஷன் ஏ, நிக்கல் மற்றும் ஃபெரஸ். நிக்கல் மற்றும் ஃபெரஸ். அடுத்து நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. இதுக்கு சரியான விடை தட்டுகள் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. அடுத்து 13வது கேள்வி. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ரிக்டர் அளவுகோல். ரிக்டர் அளவுகோல். இப்போ இந்த ரிக்டர் அளவுகோல் அதாவது 8 வரை தாங்கக்கூடிய அளவில் இந்த செனாப் நதிக்கரையின் இடையே ஒரு ரயில்வே பாலத்தை இந்தியா அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரிக்டர் அளவுகோல் 8 வரைக்கும் தாங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இந்த ரயில் பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க இந்திய அரசு. அடுத்து பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு. எரிமலை துளை. எரிமலை துளை. அடுத்து மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. ஸ்ட்ராம்போலி. அடுத்து 16வது கேள்வி. டேஸ் பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. டேஸ் பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை பசிபிக் வளையம். பசிபிக் வளையம். அடுத்து 17வது கேள்வி. புவியின் கொள்ளளவில் டேஸ் கவசம் டேஸ் கொண்டுள்ளது. இதுக்கு சரியான விடை 84%. புவியினோட கொள்ளளவில் கவசம் 84% கொண்டுள்ளது. அடுத்து 18வது கேள்வி. வெளிப்புற புவிக்கருவில் டேஸ் மிகுதியாக உள்ளது. வெளிப்புற புவிக்கருவில் டேஸ் மிகுதியாக உள்ளது. இரும்பு. இரும்பு. அடுத்து 19வது கேள்வி. கொலம்பியா பீடபூமி டேஸில் உள்ளது. கொலம்பியா பீடபூமி டேஸில் உள்ளது. வட அமெரிக்கா. வட அமெரிக்கா. பேரன் தீவு கடைசியாக டேஸாம் ஆண்டில் எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது. பேரன் தீவு கடைசியாக டேஸாம் ஆண்டில் எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது. இதுக்கு சரியான விடை 2017. 2017. அடுத்து உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனாலோ. மௌனாலோ. அடுத்து மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும். வண்டல் விசிறி. வண்டல் விசிறி. அடுத்து குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது. சிற்றாறு. சிற்றாறு. அடுத்து 24வது கேள்வி. பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் மொரைன். மொரைன். அடுத்து மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். மிகப்பெரிய
காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். இதுக்கு சரியான விடை சீனா. சீனா. அடுத்து பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று. பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று. கடற்கரைகள். கடற்கரைகள். அடுத்து ஆறு ஓர் ஏரியிலோ அல்லது கடலிலோ அல்லது பேராளியிலோ கலக்கும் இடம். ஆறு ஓர் ஏரியிலோ கடலிலோ அல்லது பேராளியிலோ கலக்கும் இடம். முகத்துவாரம். முகத்துவாரம். அடுத்து டார்ன் ஏரி என்பது டேஸ் ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். டார்ன் ஏரி என்பது டேஸ் ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். பனியாறு. பனியாறு. அடுத்து காயலுக்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. வேம்பநாடு. வேம்பநாடு. வடசீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள். வடசீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள். இதுக்கு சரியான விடை கோபி. கோபி. அடுத்து மிசிசிபி என்பது ஒரு டேஸ் ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். மிசிசிபி என்பது ஆறு ஏற்படுத்தும் நிலத்தோற்றம். அடுத்து 32வது கேள்வி. சேத்தியாத்தோப்பு டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. சேத்தியாத்தோப்பு டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. கடலூர். கடலூர். அடுத்து காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்கள். டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். மங்கோலியர்கள். மங்கோலியர்கள். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 11. ஜூலை 11. அடுத்து கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது. கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது. நீர்நிலைகள். நீர்நிலைகள். அடுத்து அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல நகரம், அதுக்கு அடுத்தது தலைநகரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீப்பெரும் நகரம், கடைசியாக இணைந்த நகரம். இதான் நகர்ப்புற குடியிருப்புகளின் வரிசை. டேஸ் பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர்களாவர். மங்கோலாய்டு. மங்கோலாய்டு. அடுத்து டேஸ் ஒரு நாடோடிகள் மதம். டேஸ் ஒரு நாடோடிகள் மதம். சாமானிசம். சாமானிசம். அடுத்து இந்திய அரசால் டேஸ் மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதுக்கு சரியான விடை 22. 22. அடுத்து மிகப்பெரிய நகரம் ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய நகரம் ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ டோக்கியோ. டோக்கியோ. அடுத்து தமிழ்நாட்டில் டேஸ் முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன. தமிழ்நாட்டில்
டேஸ் முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன. இதுக்கு சரியான விடை 12 நகரங்கள். 12 நகரங்கள். பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். அடுத்து 44வது கேள்வி. கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம்? கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம்? ஆப்ஷன் ஏ அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. அடுத்து ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஜாதி, பணம், மதம். ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. அடுத்து சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. 1971. கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 14. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்கிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்கிறது? இதுக்கு சரியான விடை சட்டப்பிரிவு 16. சட்டப்பிரிவு 16. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது? சட்டப்பிரிவு 18. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும் இல்லைங்களா, அத்துணை தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. முதல் கேள்வி,
டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. அடுத்து இரண்டாவது கேள்வி. டேஸ் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. பொருளாதாரம். ஏவி டைசி டேஸ் சட்ட வல்லுனர். பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். டேஸ் என்பது அரசியல் சமத்துவம் அல்ல. சுயமரியாதை. அடுத்து இந்தியாவில் டேஸ் வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அடுத்து டேஸ் பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. இரு கட்சி முறை என்பது இவற்றுள் எதுவுமில்லை. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொதுநலன். ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? சீனா, அதே மாதிரி வடகொரியா. அடுத்து 12வது கேள்வி. மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது? அரசியல் கட்சிகள். 13வது கேள்வி. நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஸ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில். அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஸ் அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. அங்கீகரிக்கப்படாத. எதிர்க்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தில் இருப்பார். கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. இவை அனைத்தும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. அடுத்து இந்தியா டேஸாம் ஆண்டு மக்களாட்சி நாடானது? 1950. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுதில்லியில் அமைந்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள இரு கட்சிகளில் ஒன்று ஜனநாயக கட்சி. ஓர் அரசியல் கட்சியை தோற்றுவிக்க அக்கட்சி குறைந்தபட்சம் டேஸ் உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். ஓர் அரசியல் கட்சியை தோற்றுவிக்க அக்கட்சி குறைந்தபட்சம் டேஸ் உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். இதுக்கு சரியான விடை 100 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் குறைந்தபட்சம். டேஸாம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அல்லது ஒதுக்கப்படாத சின்னங்கள் என இரு வகை உண்டு. 1968. உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். பயன்பாட்டின் வகைகளாவன மேற்கண்ட அனைத்தும்: வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இடப்பயன்பாடு. முதன்மை காரணிகள் என்பன: மூலதனம், உழைப்பு.
தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர். தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர். அமைப்பாளர். அமைப்பாளர். டேஸ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். பயன்பாடு. பயன்பாடு. டேஸ் என்பது நிலையான அளிப்பினை உடையது. நிலம். டேஸ் என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள். உழைப்பு. உழைப்பு. டேஸ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். மூலதனம். மூலதனம். டேஸ் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித். நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை டேஸ் உற்பத்தி. மூன்றாம் நிலை. மூன்றாம் நிலை உற்பத்தி. மற்ற உற்பத்தி காரணிகளோடு ஒப்பிடும்போது டேஸ் அழியக்கூடியதாக உள்ளது. உழைப்பு. உழைப்பு. விளைபொருளாகிய பருத்தி ஆடையாக உருவாக்கப்படுவது டேஸ் பயன்பாடு. வடிவ பயன்பாடு. டேஸ் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி. மூலதனம். சமுதாய மாற்றம் காணும் முகவர். தொழில் முனைவோர். தொழில் முனைவோர். சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர். சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் இரண்டாம் தேவராயா. விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு. விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாட்சராயர். மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர். மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா. குமார கம்பண்ணா. பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர். பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் ஃபெரோஸ். அடுத்து சமஸ்கிருத மொழியில் கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட நாடகத்தின் பெயர். சமஸ்கிருத மொழியில் கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட நாடகத்தின் பெயர் ஆமுக்த மால்யதா. மன்னிக்கவும், ஜாம்பவதி கல்யாணம். ஜாம்பவதி கல்யாணம். ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிட்டவர். ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிட்டவர் வஸ்ரி குல். வஸ்ரி குல். பாமினி அரசை நிறுவியவர். பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன் ஷா. அலாவுதீன் ஹசன் ஷா. விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் இரண்டாம் தேவராயர். விஜயநகர பேரரசின் சாளுவ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் சாளுவ நரசிம்மா. சாளுவ நரசிம்மா. விஜயநகர பேரரசின் துளுவ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசின் ஆரவீடு வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? திருமலை தேவராயர். திருமலை தேவராயர். தவறான இணையை கண்டறியவும். இதில் தவறானது ஆப்ஷன் பி, வாசனை பொருட்கள் அரேபியா. பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி, முதலாம் முகமது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி அத்தனை விதமான போட்டித் தேர்வுகளில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எங்கெல்லாம் கேட்குறாங்களோ
அத்தனை விதமான போட்டித் தேர்வுகளுக்கு இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. செவன்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி, அதே மாதிரி ஆர்ஆர்பி, இந்த தேர்வுகளுக்கெல்லாம் ஆர்ஆர்பியில் பர்டிகுலராக குரூப் டி, இத்தனை தேர்வுகளுக்கும் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். அதாவது முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவியவர் பாபர். பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் பாபர். அடுத்து, அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகட். ஹால்டிகட். அடுத்து, மூன்றாவது கேள்வி, ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார்? ஹிமாயூன். ஹிமாயூன். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜ தோடர்மால். ராஜ தோடர்மால். அடுத்து, பாபர் தமக்கு பிடித்த தன் மகன் டேஸ் தம் வாரிசாக அறிவித்தார்? ஹுமாயூன். அடுத்து, ஏழாவது கேள்வி, முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர். முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர் அவுரங்கசீப். அவுரங்கசீப். முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாக டேஸ் ஷாஜகானால் கட்டப்பட்டது? செங்கோட்டை. டெல்லி செங்கோட்டை. பாபர் முகலாய ஆட்சியை தொடங்கிய ஆண்டு. பாபர் முகலாய ஆட்சியை தொடங்கிய ஆண்டு 1526. அதாவது முதல் பானிபட் போர் நடைபெற்றது. முதல் பானிபட் போர், இது ஞாபகம் வச்சுக்கணும். முதல் பானிபட் போர் நடைபெற்ற போது பாபர் வின்படி முகலாய ஆட்சியை தொடங்கினார் இந்தியாவில். அடுத்து, 10வது கேள்வி, முதல் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி. டேஸில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டடப்பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார்? சிக்கந்தரா. அப்போ அக்பரின் கல்லறை எங்குள்ளது? சிக்கந்தரா. செங்கோட்டை டேஸில் கட்டப்பட்டுள்ளது? சிவப்பு நிற கற்களால். சிவப்பு நிற கற்களால். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேத்தக். சேத்தக். பதேப்பூர் சிக்ரியில் உள்ள டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள்? பதேப்பூர் சிக்ரியில் உள்ள டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள்?
இபாதத் கானா, இபாதத் கானா. அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி சலீம் சிஸ்டி, சலீம் சிஸ்டி. ஜப்தி எனும் முறை டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றது. ஷாஜகான், ஷாஜகான். அடுத்து 17வது கேள்வி. சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் தாதாஜி கொண்டதேவ், தாதாஜி கொண்டதேவ். மராட்டிய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? பேஸ்வாக்கள், பேஸ்வாக்கள். சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கவி கலாஸ், கவி கலாஸ். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது காலாட்படை, காலாட்படை. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவருக்கு எதிராக போரை அறிவித்தவர். குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவருக்கு எதிராக போரை அறிவித்தவர் பாஜிராவ், பாஜிராவ். அப்தலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன் டேஸ் முறை படையெடுத்தார்? 8 முறை, 8 முறை. சாம்பாஜியின் பாதுகாவலராய் இருந்தவர் கவி கலாஸ், கவி கலாஸ். அடுத்து சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக பணியை தொடங்கிய டேஸ் 1713 பீஸ்வா ஆனார். சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக பணியை தொடங்கிய டேஸ் 1713 பீஸ்வா ஆனார். பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி விஸ்வநாத். காமவிஸ்தார், காமவிஸ்தார் டேஸால் பணியமர்த்தப்பட்டார்? பீஸ்வா, பீஸ்வா. அடுத்து சிவாஜியின் பாதுகாவலரான டேஸ் இயற்கை எய்திய பின் முழுமையான சுதந்திரம் பெற்றவரானார்? சிவாஜியின் பாதுகாவலரான டேஸ் இயற்கை எய்திய பின் முழுமையான சுதந்திரம் பெற்றவரானார்? கொண்டதேவ், அதாவது தாதாஜி கொண்டதேவ். மராத்திய பிரதம அமைச்சர் டேஸ் என்று அழைக்கப்பட்டார்? பீஸ்வா, பீஸ்வா. சிவாஜியின் தந்தை, சிவாஜியின் தந்தை காஜி போன்ஸ்லே, காஜி போன்ஸ்லே. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 ஆண்டு டேஸ் இடத்தில் சோகமாய் முடிந்தது? பானிபட், பானிபட். பேஸ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர், பேஸ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர்? காமவிஸ்தார், காமவிஸ்தார். அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர், அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர்? சுமந்த், சுமந்த். அடுத்து சிவாஜியை தொடர்ந்து டேஸ் உடனான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார்? அனாஜி தத்தோவுடனான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார்? சிவாஜியின் மகன் சாம்பாஜி, சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியின் பேரன் சாஹு, சிவாஜியின் பேரன் சாஹு. சிவாஜியின் தாய் ஜீஜாபாய், ஜீஜாபாய். பீஜப்பூர் தளபதி அப்சல் கான், பீஜப்பூர் தளபதி அப்சல் கான்.
தவறான இணையை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் பி பேஸ்வா நாக்பூர் கிடையாது, மீதியெல்லாம் பாருங்க. கெய்க்வாட் பரோடா, ஹோல்கா இந்தூர், சிந்தியா குவாலியர். கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. கமுதி. மனிதனால் முதலில் அறியப்பட்ட உலோகங்களில் ஒன்று. மனிதனால் முதலில் அறியப்பட்ட உலோகங்களில் ஒன்று. தாமிரம். தாமிரம். டேஸ் மின் மற்றும் மின்னணுத்துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று. மைக்கா. மைக்கா. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். அணுசக்தி. அணுசக்தி. தாமிர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. தாமிர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. சிலி. சிலி. பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது. பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது அலுமினியம். உலகில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் முன்னணி நாடு. உலகில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் முன்னணி நாடு ஆஸ்திரேலியா. உலகில் வெள்ளி உற்பத்தி செய்யும் முன்னணி நாடு. உலகில் வெள்ளி உற்பத்தி செய்யும் முன்னணி நாடு மெக்சிகோ. தென்னாப்பிரிக்கா உலகின் முன்னணி மேங்கனீஸ் உற்பத்தி நாடாகும். தென்னாப்பிரிக்கா உலகின் முன்னணி மேங்கனீஸ் உற்பத்தி நாடாகும். சீனா டேஸ் உற்பத்தியில் உலகளவில் முன்னணியில் உள்ளது. சீனா டேஸ் உற்பத்தியில் உலகளவில் முன்னணியில் உள்ளது. மைக்கா. மைக்கா. நிலக்கரி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு. நிலக்கரி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு சீனா. சீனா. நீர் மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர். நீர் மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் சீனா. சீனா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. செவன்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இந்த காணொளி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸு, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி அத்தனை விதமான போட்டித் தேர்வுகளில் வரக்கூடிய, அதாவது ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸில் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பாருங்கள்.
நம்ம சேனலில் வரக்கூடிய காணொளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம். பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம். மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. மேங்கனீஸ். பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை டேஸ் என அழைக்கப்படுகிறது. கருப்பு தங்கம். கருப்பு தங்கம் அதாவது பிளாக் கோல்டு. அடுத்து, சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது. சமய சுற்றுலா. சமய சுற்றுலா. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அஸ்ஸாம். பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை. மியாமி. பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? மத்திய பிரதேசத்தில் உள்ள கங்கா. மீதிலாம் நல் சரோவர், கூந்தன்குளம், பாரத்பூர் இதெல்லாம் பறவைகள் சரணாலயம். எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? திருநெல்வேலி. அநேகமாக இது பிரித்து தென்காசின்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த புத்தகத்தில் இருக்கிறபடி திருநெல்வேலி. 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோடு டேஸ் என அழைக்கப்படுகிறது. A3. காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் டேஸ் அம்சத்தை குறிக்கின்றது. கலாச்சார அம்சத்தை. சுருளி நீர்வீழ்ச்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சுருளி நீர்வீழ்ச்சி. மேகமலை. மேகமலை. இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை. இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரை. TAAI என்பதன் விரிவாக்கம். இந்திய பயண முகவர்கள் சங்கம். சுற்றுலா பயணி என்ற சொல் டேஸ் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது. டூரியன். சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா. உள்வரும் சுற்றுலா. கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம். கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் குஜராத். வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. வெளிச்செல்லும் சுற்றுலா. வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ள இடம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர். மலைகளின் ராணி. மலைகளின் ராணி ஊட்டி என அழைக்கப்படுகிறது. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. இது வந்து சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதே மாதிரி இந்த ஊட்டி வந்து மலைகளின் ராணி வந்து நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. உதகமண்டலம்னு சொல்லுவாங்க ஊட்டி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தான் கொடைக்கானல். தெற்கு இந்தியாவின் கைலாஸ். வெள்ளையங்கிரி மலை. பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது
25 வயது. 25 வயது. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28. 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் 8. மாநில அரசு என்பது ஏ மற்றும் பி. மாநில அரசின் துறைகள் சட்டமன்றம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாகப் பிரிவுகள். ஆப்ஷன் டி. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமனம் செய்யப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சர். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். சட்டமன்ற சபை என்பது கீழவை. தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லி. அடுத்து, குறிப்பிட்ட தொகுதியை சேர்ந்து 18 வயது நிறைந்தவர்கள் தங்கள் வாக்குகளை வேட்பாளர்களுக்கு அளிக்கின்றனர். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கீழ்க்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது செய்தித்தாள். கீழ்க்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. வெகுஜன ஊடகம் என்பது ஏ மற்றும் பி. தட்டச்சு தொலைக்காட்சி. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையான தகவலை தருவதற்கு. அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க். ஆகாசவாணி என்பது வானிலிருந்து வரும் ஒளி. அச்சு இயந்திரம் டேஸாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்ஷன் 1453. ஜனநாயகத்தின் நான்காவது தூண் சட்டமன்றம். தவறான ஒன்றை கண்டுபிடித்தல். தவறானது கடிதம். மீதியெல்லாம் அதாவது இணையதளம், கடிதங்கிறது ஆஃப்லைன். தவறான ஒன்றை கண்டுபிடி கீச்சகம். கீழ்கண்டவற்றில் தொலைத்தொடர்பு ஊடகத்தை சேர்ந்தது எது? மேற்கண்ட அனைத்தும். கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தை சேர்ந்தது எது? செய்தித்தாள்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ஜெனரல் ஸ்டடீஸுக்கான காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. செவன்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இந்த காணொளி அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி எம்ஹெச்சி, ஆர்ஆர்பி குரூப் டி, அதே மாதிரி எஸ்எஸ்சி அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, கீழ்காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனில் மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? பெரியாழ்வார். அடுத்து, அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆதிசங்கரர். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் ராமானந்தர். சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொய்னுதீன் சிஷ்டி. சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? குருநானக். பகவத்கீதையில் டேஸ் சிறந்தது என கூறப்பட்டுள்ளது? பக்தி மார்க்கம். அத்வைதத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த கவிஞரான திருத்தொண்டர்? துக்காராம். 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த கவிஞரான திருத்தொண்டர் துக்காராம். சிஷ்டி டேஸ் இயற்கை எய்தினார்? ஆஜ்மீர். குருநானக் டேஸ் என்ற தனது சீடரை தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார்? லேனா. பெரியாழ்வாரின் தொடக்ககால பெயர்? விஷ்ணு சித்தர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது, சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். இந்துக்களுக்கு பகவத்கீதை, முஸ்லீமுக்கு குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், சீக்கியர்களுக்கு குரு கிரந்த் சாஹிப். மீராபாய் டேஸ் என்பாரின் சீடர் ஆவார்? ரவிதாஸ். டேஸ் என்பாரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் என அறியப்படுகிறது? ராமானுஜர். தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கபீரின் பாடல்கள் டேஸ் மொழியில் எழுதப்பட்டவை?
போஜ்பூரி. வங்காளத்தில் பக்தி இலக்கியம் டேஸுடன் தொடர்புடையது. சைத்தன்ய தேவாவுடன் தொடர்புடையது. அடுத்து பெரியாழ்வார் ஆண்டாளை அதாவது கோவில் துளசி தோட்டத்தில் கண்டெடுத்தார். பெரியாழ்வார் ஆண்டாளை கோவில் துளசி தோட்டத்தில் கண்டெடுத்தார். அடுத்து தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? இதுக்கு சரியான விடை கடற்கரை கோவில். மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1984. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் யாது? முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் விமானங்கள். அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருக்குறுங்குடி. வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? நந்திவர்மன். பல்லவரசர் மகேந்திரவர்மனால் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோயில் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. பல்லவரசர் மகேந்திரவர்மனால் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோவில் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. இதுக்கு சரியான விடை மண்டகப்பட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம். அடுத்து முற்கால சோழர் கட்டடக்கலை டேஸ் பாணியை பின்பற்றியது? செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றியது. அடுத்து பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க டேஸ் பெயர் பெற்றது? கோபுரங்கள். விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம்? விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் மண்டபம். தவறான இணையை காண்க. இதில் தவறான இணை கூடலழகர் கோவில், ஆழ்வார் திருநகர் என்பது தவறு. மதுரை தான் கூடலழகர் கோவில். மீதிலாம் பாருங்க. கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி, சேதுபதிகள் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள், ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர். அடுத்து டேஸ் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது? இதுக்கு சரியான விடை வைகுண்ட பெருமாள். டேஸ் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது? வைகுண்ட பெருமாள். அடுத்த கேள்வி. முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர் ஆவார். டேஸ் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும்? சித்தன்ன வாசல். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை
டேஸ் பாணியை பின்பற்றியதாகும். செம்பியன் மகாதேவி. தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில் 1009 கட்டி முடிக்கப்பட்டது. கிபி 850 விஜயாலய சோழன் காலத்தில் சோழர்கள் முக்கியத்துவம் பெற துவங்கினார்கள். கிபி 850 விஜயாலய சோழன் காலத்தில் சோழர்கள் முக்கியத்துவம் பெற துவங்கினார்கள். சமண பேரவை முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்? பாடலிபுத்திரம். ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன? அர்த்த மகதி பிராகிருதம். கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? சமண மதம். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கையை எங்கு காணலாம்? தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கையை எங்கு காணலாம்? வேலூர். கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? பராந்தக நெடுஞ்சடையான். டேஸ் எனப்படும் நூலின்படி இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறப்படுகிறது. பிக நிதயா. யுவான் சுவாங் கிபி டேஸ் நூற்றாண்டில் தென்னிந்தியா வந்தார்? கிபி 7ஆம் நூற்றாண்டில். டேஸ் நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மீது பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது? திபெத் மற்றும் சீனா. பார்சவநாதர் டேஸ் தீர்த்தங்கரர் ஆவார்? பார்சவநாதர் முதல் தீர்த்தங்கரர். மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள்? 24 தீர்த்தங்கரர்கள் உள்ளனர். இதில் முதல் தீர்த்தங்கரர் தான் பார்சவநாதர். டேஸ் 6 ஆண்டுகள் மகாவீரருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார்? கோசலா. டேஸ் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்டது? மணிமேகலை. டேஸ் பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் ஆசீவகம் சரிவை சந்தித்தது? மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் ஆசீவகம் சரிவை சந்தித்தது. தவறான இணையை காண்க. ஆப்ஷன் டி. கீழக்குயில்குடி ராமநாதபுரம் என்பது தவறான இணை. மீதியில் வரும் கழுகுமலை தூத்துக்குடி, திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரம், லத்தேரி வேலூர். தமிழ்நாட்டிலுள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை? தமிழ்நாட்டில் கருதப்படும் சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை நேமிநாதர். புத்த சரிதத்தை எழுதியவர் அஸ்வகோசர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.
எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இந்த காணொளியில் உள்ள ஜெனரல் ஸ்டடீஸு, டிஎன்பிஎஸ்சி ஆல் குரூப் எக்ஸாம்ஸு, அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், எம்ஹெச்சி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸு, ஆல் எக்ஸாம்ஸ், அதேமாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி உள்பட அனைத்து விதமான தேர்வுகளுக்கும், அதேமாதிரி எஸ்எஸ்சி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸாமுக்கும் பயன்படும் வகையில் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ். முதல் கேள்வி, வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பேரிங் நீர்ச்சந்தி பிரிக்கிறது. டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. கியூபா. டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள். மிசிசிப்பி மற்றும் மிசௌரி. அடுத்து 4வது கேள்வி, உலகின் மிக நீண்ட மலைத்தொடர். ஆண்டிஸ் மலைத்தொடர். பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. அமேசான். வட அமெரிக்கா 3வது பெரிய கண்டமாக திகழ்கிறது. வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி. வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி மரண பள்ளத்தாக்கு. மரண பள்ளத்தாக்கு. புனித லாரன்ஸ் ஆறு டேஸ் ஏரியில் தன் பயணத்தை துவங்குகிறது. ஒன்டேரியோ. அடுத்து, கீரிப்பிள்ளை முயல்கள் டேஸ் காடுகளில் காணப்படுகின்றன. டைகா. டைகா. உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதியாளராக திகழும் நாடு. உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதியாளராக திகழும் நாடு அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. தென் அமெரிக்காவின் பெரும்பான்மையான ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் கப்பல்கள் மூலமே கொண்டு செல்லப்படுகின்றன. ஆப்பிரிக்கர்களை ஐரோப்பியர்கள் அடிமைகளாக கொண்டு வந்ததன் மூலம் ஆப்பிரிக்க வம்சாவளியினர் தென் அமெரிக்காவில் உருவாகினர். உலகில் 2வதாக அதிகப்படியான இரும்புத்தாது இருப்பை கொண்டுள்ள நாடு பிரேசில். பிரேசில். நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃப்ட். கார்டோகிராஃப்ட். அடுத்து, வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் முக்கியமான திசைகளாகும். முக்கியமான திசைகள் ஆகும். கலாச்சார நிலவரைபடங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகின்றன. மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுகின்றன. நில வரைபடம் டேஸ் ஒரு முக்கிய கருவியாக அமைகிறது. புவியியலாளர். அடுத்து, நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குபவர் கார்டோகிராஃபர். கார்டோகிராஃபர். நில வரைபடத்தின் தேவையான அடிப்படை கூறு திசை. திசை. பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி. பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி. பேரிடர். பேரிடர். பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள் மட்டுப்படுத்தல். மட்டுப்படுத்தல். ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம்
டேஸ் என அழைக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சி, புவி அதிர்ச்சி. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெள்ளம், வெள்ளம். அடுத்து, ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல். 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா, கஜா. டேஸ் மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு ஆகும். மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம். அடுத்து, டேஸ் என்பது மக்கள் கூட்டத்தில் திடீரென ஏற்படும் பாதிப்பை குறிக்கும். நெரிசல், நெரிசல். தென் அமெரிக்காவின் உயரமான சிகரம் அகான்குவா, அகான்குவா. தென் அமெரிக்காவில் உள்ள இயங்கும் எரிமலை கடோபாக்சி, கடோபாக்சி. பரானா மற்றும் பராகுவே ஆறுகள் இணைந்து அழைக்கப்படுவது. பரானா மற்றும் பராகுவே ஆறுகள் இணைந்து அழைக்கப்படுவது. ஆற்றுப்படுகை, ஆற்றுப்படுகை. உலகில் உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகின் மிகப்பெரிய நதி அமேசான் நதி, அமேசான் நதி. உலகின் காபி பானை என்று அழைக்கப்படும் நாடு பிரேசில், பிரேசில். உர தயாரிப்பிற்கு முக்கிய மூலப்பொருளான சோடியம் நைட்ரேட் படிவுகள் கிடைக்கும் ஒரே இடம் தென் அமெரிக்கா. உர தயாரிப்பிற்கு முக்கிய மூலப்பொருளான டேஸ் படிவுகள் கிடைக்கும் ஒரே இடம் தென் அமெரிக்கா. சோடியம் நைட்ரேட். சுனாமி என்ற சொல் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சுனாமி என்ற சொல் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் 101. மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு பேரழிவுகள். பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை. மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு சுனாமி, சுனாமி. ஒவ்வொரு நில வரைபடமும் அதன் வடிவமைப்பு, பொருளடக்கம் மற்றும் கட்டமைப்பில் தனித்துவமுடையது. ஒவ்வொரு நில வரைபடமும் அதன் வடிவமைப்பு, பொருளடக்கம் மற்றும் கட்டமைப்பில் தனித்துவமுடையது. மின்னணு வரைபடங்கள் என்பது டேஸ் சேவை பகுதி, வலைதள சேவை பகுதி. டேஸ் என்பது புவியின் முப்பரிமாண அமைப்பு, புவி மாதிரி. அடுத்து, இந்திய நில அளவைத்துறை நில வரைபடத்தில் பயன்படுத்த வேண்டிய முறைக்குறிகள் மற்றும் குறியீடுகளின் தொகுப்பினை தயாரித்துள்ளது. வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. புவியியலாளர்கள் ஒரு முக்கிய கருவியாக நில வரைபடம் அமைகிறது. முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை டேஸ் எனப்படும். திசைகள். நில வரைபடத்தில் உள்ள குறிப்பு
வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. காடாஸ்ட்ரல் நிலவரைபடங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கிராமம் கிராமம். பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. பூமத்திய ரேகையில் இருக்கும் அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலை அமைப்போடு இணைந்து சாலைகளின் மிகப்பெரிய வலைப்பின்னலை டேஸ் கொண்டுள்ளது. பிரேசில். பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலை அமைப்போடு இணைந்து சாலைகளின் மிகப்பெரிய வலைப்பின்னலை பிரேசில் கொண்டுள்ளது. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளியோட 7th சோசியல் சயின்ஸ் முடிவடைகிறது. இதற்கு உண்டான இந்த காணொளி தனியாக அப்லோட் செய்யப்படும். இந்த 7th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான 8 டெஸ்ட்டும் ஒரே காணொளியாக உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படும். அதாவது தொகுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த காணொளியை பாருங்கள். 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி எம்ஹெச்சி ஆல் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, குரூப் டி உள்பட அனைத்து தேர்வுகளுக்கும், அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் வரக்கூடிய பேங்கிங் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முதல் கேள்வி, பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆப்ஷன் பி, ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. இரண்டாவது கேள்வி, பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? இதுக்கு சரியான விடை மேலே உள்ள அனைத்தும். அதாவது பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர், பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. அடுத்து, வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? மேலே உள்ள அனைத்தும். அதாவது பள்ளி கல்வி கட்டண உயர்வு காரணமாக, அதேமாதிரி பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது, குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து, இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராவ் புலே தனது மனைவி சாவித்ரிபாய் புலேவுடன் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய்.
பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைய காரணமாக அமையாதது எது? பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைய காரணமாக அமையாதது எது? காலம் தாழ்த்திய திருமணம். அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். தற்போது இவங்க நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து, டேஸ் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று. பெண்ணியம். கல்வி பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். அடுத்து, நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவம் ஆகியன அவசிய காரணிகள் ஆகும். அடுத்து, உலகின் மொத்த மக்கள் தொகையில் டேஸ் பெண்கள் பகிர்ந்து கொண்டுள்ளனர். 50%. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி கிரண் பேடி. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? பாத்திமா பீவி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? பச்சேந்திரி பால். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? பொருட்களின் தொகுதி எண். உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அதுக்கு நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். அடுத்து, நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். பொருட்கள் வாங்குவதில் முடிவு. அடுத்து, தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது 3 அடுக்கு அமைப்பு. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது, அதுதான் கலப்படம். முற்றிலும் கட்டுப்பாடு எதுவுமற்ற சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை. கடன்முறை இல்லாத சந்தை, உடனடி சந்தை. பொருள்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும், மிக குறுகிய கால சந்தை. எது நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளில் இல்லாதது? சமத்துவ உரிமை. சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும்.
சாலை விபத்து ஒரு நாட்டின் மேற்கூறிய அனைத்தும், அதாவது முன்னேற்றத்தை, வாழ்வை, பொருளாதாரத்தை. அனுமதி என்பது இயக்குவதற்கு அனுமதி. ரக்ஷா பாதுகாப்பு, கார் இயக்குபவர்கள். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் 1989. மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு 108. மன்னிக்கவும், அவசர தேவை, இது ஆம்புலன்ஸுக்கு. அவசர தேவைக்கு 112. உலகிலேயே அதிகமான சாலை விபத்துகள் இந்தியாவில்தான் ஏற்படுகின்றன. வாகன இயக்குனர் ஒருவர் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தேவையான பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். இந்திய சட்டப்படி ஒரு வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது 18. வரிகள் என்பவை கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது சிக்கன விதி. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது நேர்முக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே டேஸ் என்னும் சொல்லால் குறிக்கிறோம். வரி விதிப்பு. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. டேஸ் வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். அன்பளிப்பு வரி. டேஸ் வரிச்சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. நேர்முக வரிச்சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக தொகை டேஸுக்காக செலவிடப்படுகிறது. கல்விக்காக. முன்னோர்கள் சொத்துகளின் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரி. ஒரு வரி ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ள வரி சரக்கு மற்றும் சேவை வரி, அதான் ஜிஎஸ்டி. கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.